அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லை ஒரு தால் போட்டு சாதமோ எதுக்கு சாப்பிட்டாலும் பக்காவான காம்பினேஷன் இது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கணும். கடாயை சூடு பண்ணிவிட்டு 1/2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சிக்கனை சூடான கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா கிளறி விட்டுருவோம். அந்த சிக்கனோட தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும். நல்லா கிளறிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுருவோம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இறங்கியிருக்கு சிக்கனில் இருந்துன்னு. இப்போ இந்த சிக்கன்லேருந்து இருக்க தண்ணியை ஃபுல்லாக நம்ம தனியாக எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டி வச்சு அந்த சிக்கனோட தண்ணி ஃபுல்லாத்தையும் எடுத்து வேறொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த சிக்கன் சுக்காவுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. அதனால் அந்த சிக்கனோட தண்ணியெல்லாம் எடுத்துடணும். இந்த சிக்கன் தண்ணியை நீங்கள் ரசம் வச்சாலோ சூப் வச்சாலோ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, பொடியாக நறுக்கின இஞ்சியை நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நம்ம போட மாட்டோம். இஞ்சி பூண்டெல்லாம் தனித்தனியாக நச்சுட்டு தான் சேர்த்துக்குவோம். வரமிளகா ஒரு 4 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்படியே நல்லா சுருள வேகணும் சிக்கன். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கணும். தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும் சிக்கன். முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. காரம் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சுக்காவோட மெயின் ஃப்ளேவர் வந்து சீரகத்தூள் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக. சேர்த்து கிளறி விட்டுறணும். அடுத்து ஒரு 15 பல்லு பூண்டையும் நல்லா நைஸாக நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஜீரகத்தூளும் பூண்டும் கடைசியாக சேர்க்கும்போது இந்த சிக்கனுக்கு தனி ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்பவும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அந்த பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம், இஞ்சி இதோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். சூப்பரான இந்த சிக்கன் சுக்கா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.